கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் நான் இந்த கமெண்ட் பார்த்தேன். என்னை ஆத்ம பாரம் அழுத்தியதால் இந்த காணொளியை வெளியிடுகிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு எனக்கு வாசிக்க பைபிள் கொடுத்தார்கள். எனக்கு எப்படி முறையாக வாசிக்க வேண்டும் என்பது தெரியாத காரணத்தினால் ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாள் காலை பைபிளை எடுத்து டக்கென்று விரித்து படிக்க ஆரம்பித்தேன். அப்படி படித்தபோது எனக்கு நன்கு ஞாபகம் இருக்கிறது. வந்த வசனம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வசனம் வந்தது. நான் மிகுந்த சந்தோஷமடைந்தேன். அன்று இரவு உறங்குவதற்கு முன்பாக அதேபோல் டக்கென்று ஒரு பக்கத்தை எடுத்து கண்ணை மூடிக்கொண்டு கையை வைத்தேன். அப்பொழுது, நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக்கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும் என்ற வசனம் வந்தது. என் சந்தோஷத்தை சொல்லி மாளாது. இப்படியே ஆசீர்வாதமான வசனம் வந்தால் படிப்பது, கொஞ்சம் சாபமான வார்த்தை வந்தால் உடனே டக்கென்று மூடிவிடுவது என்று நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அப்படி ஓடிக்கொண்டிருக்கையில் ஒரு நாள் எனக்கு வாழ்வில் ஒரு பிரச்சனை ஏற்பட்ட போது மிகுந்த மனக்லேசத்துடன் அடுத்த நாள் காலை எழுந்து வேதம் படித்தேன். அதிலே யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் என்று வந்தது. உடனே டக்கென்று பைபிளை மூடிவிட்டேன். அன்று இரவு கண்மூடி ஒரு பக்கத்தை திறந்தேன். அதேபோல் கண்மூடிக்கொண்டே விரலை வைத்தேன். அப்பொழுது, நீ செய்வதை சீக்கிரம் செய் என்று வந்தது. காலை யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் என்று வந்தது. இரவு, நீ செய்வதை சீக்கிரம் செய் என்று வந்தது. மிகுந்த மனக்லேசத்தோடு அடுத்த நாள் காலையில் எழுந்து கேலண்டரில் அந்த நாளுக்குரிய வசனத்தை படித்த பொழுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வசனம் வந்தது. அப்பொழுதுதான் என் மனதில் 3000க்கும் மேலான வசனங்கள் கொடுத்து இயேசு கிறிஸ்து உனக்கு புரியவே புரியக்கூடாது என்று சொல்லி கொடுத்திருப்பாரா என்ற கேள்வி என் மனதில் எழுந்தது. சத்தியமாவது என்ன என்று பல போதகர்களிடம், பல கிறிஸ்தவர்களிடம், பல வேத விற்பனர்களிடம் விளக்கம் கேட்ட பொழுதும் அவர்கள் பூசி மெழுகினார்களோ தவிர சரியான வசன ஆதாரத்துடன் எனக்கு தெளிவுபடுத்தவில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கண்ணீரோடு தேவனிடத்திலே ஞானம் கேட்டு ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு கிறிஸ்துவ டிவி சேனலில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று ஒலித்தது. நான் உடனே சென்று நிகழ்ச்சியை காண ஆரம்பித்தேன். அப்போதுதான் பைபிளை புரிந்து கொள்ள இரகசிய வசனம் ஒன்று கிடைத்தது. அப்படிப்பட்ட இரகசிய வசனங்களில் ஒன்றை கூறுகிறேன். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் குறையாது, அவைகளில் ஒன்றும் ஜோடியில்லாதிராது. அவருடைய வாய் அதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்பொழுதுதான் ஜோடி என்றால் என்ற கேள்வி எழும்பிற்று. அதே வசனத்தில் அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்ற வசனத்தின்படியே ஜோடி என்றால் கேள்வி பதில் என்பதை பரிசுத்த ஆவியின் மூலமாக அறிந்து கொண்டேன். ஒரு நாள் ஆதியாகமம் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசித்தேன். அதில் கர்த்தர் ஆதாமிடம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. அப்பொழுது முன்பு எப்போதோ ஆதாமுக்கு 930 வருடம் உயிரோடு இருந்தார் என்று எழுதியிருந்தது ஞாபகம் வந்தது. அதை துளாவிய பொழுது
ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருடம் என்பதை படித்தேன். அப்பொழுதுதான் என் மனதில் ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்ட நாளில் சாகாமல் 930 வருடம் உயிரோடு இருந்தது எப்படி என்பது மனதில் கேள்வியாக எழுந்தது. அப்பொழுது எனக்கு கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அப்பொழுதுதான் எனக்கு கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அவைகளில் ஒன்றும் குறைவுபடாது, ஒன்றும் ஜோடில்லாதிராது. கர்த்தருடைய வாய் அதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்ற வசனம் ஞாபகம் வந்தது. ஜோடி என்றால் கேள்வி பதில் ஆயிற்றே. இந்த கேள்விக்கு நிச்சயமாக வேதத்தில் பதில் இருக்க வேண்டும் என்று ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு பைபிள் கன்கார்டன்ஸ் எடுத்து நாள் என்ற வார்த்தையை மட்டும் ஆராய்ந்து பார்த்தேன். அப்பொழுது ஆதியாகமத்தில் எழும்பிய கேள்விக்கு புதிய ஏற்பாட்டின் 2 பேதுருவில் இருப்பதை கண்டேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்ற வசனத்தை கண்டேன். அப்பொழுதுதான் கர்த்தருடைய கணக்கின்படி ஒரு நாள் என்றால் நம்முடைய கணக்கின்படி 1000 வருஷம் என்பதை உணர்ந்து கொண்டேன். அதனால்தான் கர்த்தருடைய ஒரு நாளுக்கு மேல் யாரும் உயிரோடு இருந்ததில்லை என்பதை உணர்ந்து கொண்டேன். ஆதாம் வாழ்ந்தது 930 வருடம். அதிகபட்சமாக மெத்துசலா என்பவர் 960 வருடம் உயிரோடு இருந்ததாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை வாசித்து அறிந்து கொண்டேன். அப்போது எனக்கு ஆதாம் கர்த்தருடைய கணக்கின்படி சாப்பிட்ட நாளில் செத்தார் என்பது புரிந்தது. அதன் பிறகு வேதத்தை படித்து புரிந்து கொள்ளும் பல மெத்தடுகளை இன்டர்நெட்டில் தேடி குறித்து கொண்டேன். அதில் நான் ஆதாம் என்ற ஒரு தலைப்பின் கீழும் நாள் என்ற ஒரு தலைப்பின் கீழும் படித்து இதை அறிந்து கொண்டதை நான் உணர்ந்தேன், அறிந்தேன், மகிழ்ந்தேன். இன்டர்நெட்டில் குறிப்பிடப்பட்ட பல மெத்தேடுகளில் படித்து பல சத்தியங்களை அறிந்தேன். எனவே நீங்களும் சத்தியத்தை படித்து புரிந்து கொள்ள நான் எப்படி மறைபொருளை அறிந்தேன் என்ற அனுபவங்களை தொடர்ச்சியாக பதிவிட இருக்கிறேன். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். செவியுள்ளோருக்கும் ஷேர் செய்யுங்கள். நாம் முப்புரி நூலாய் இருந்து ஒருவருக்கொருவர் உதவி சத்தியத்தில் மேலும் மேலும் வளர்ந்து நாம் அனைவரும் நித்திய ஜீவனை இறுக பிடித்து கொள்வோம். செவியுள்ளோருக்கும் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் தாமே நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவாராக. ஆமேன்.